பெல்ஜியத்தினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கிற வீவர் அவர்கள் ஓப்பனாக ஒரு குண்டை தூக்கி நாட்டோ மற்றும் ஐரோப்பியத்தின் மேலே போட்டிருக்கார். ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை நடத்துங்க, இல்லாட்டி நமக்கு ஒரு மோசமான முடிவு தான் மிஞ்சுமெண்டு ஐரோப்பிய நாடுகளுக்கும் நாட்டோக்கும் கடுமையான ஒரு எச்சரிக்கையை இவர் கொடுத்திருக்கார். இன்னும் ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நாட்டோ அமைப்பை பார்த்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் காமர்ஸை பாதுகாக்க வரலைன்னா கஷ்டம் உங்களுக்கு தான் பெருசாக இருக்குமென்னும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கார். இது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெயினுடைய விலை $120 தாண்டி உயர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆகவே இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளவு காலமாக உக்ரைன் போரை முன்னணி நடத்திய ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளேயே இப்போ ஒரு மிகப்பெரிய பிளவானது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு மிக சிறந்த உதாரணம் பெல்ஜியத்தினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கிற வீவர் அவர்கள் சமீபத்தில் சொன்ன கருத்துக்கள் தான். இவர் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் ஜதார்த்தத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரஷ்யா மேலே நாம் போட்ட பொருளாதார தடைகள் அவங்கள விருத்தலை, மாறாக நம்மளைத்தான் பலவீனம் படுத்தி இருக்குன்னு ஓப்பனாகவே போட்டு உடைச்சிருக்கார். இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கடந்த 4 வருஷத்தில் ரஷ்யா மேலே கிட்டத்தட்ட 30,000க்கும் அதிகமான பொருளாதார தடைகளை போட்டிருக்கிறார்கள். ஆனால் நிஜத்தில் என்ன நடந்ததுன்றா, ரஷ்யாவோட பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுமென்று எதிர்பார்த்த ஐரோப்பிய நாடுகள் ஆனால் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை ஆசிய நாடுகளுக்கு ரஷ்யா விட்டு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக ரஷ்யா நிற்கிறாங்க. இதனால தான் வீவர் அவர்கள் அமெரிக்காவோட முழுமையான ஆதரவு இல்லாமல் நாம் புடின் அவர்கள்கிட்ட மல்லுக்கட்ட முடியாது, அதனால் பேசாமல் ஒரு உடன்படிக்கை, அதாவது டீலுக்கு வர்றதான் புத்திசாலித்தனம்னு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கார். இன்னும் ஒரு பக்கம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கை லெவல் தூதுக்குழு புடின் அவர்களை சந்திக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் கிரெம்ளின் தரப்பில் இருந்து, அதாவது ரஷ்யாவோட ஒயிட் ஹவுஸ் என்று இதனை சொல்லலாம், அதாவது ரஷ்யாவினுடைய அரசாங்கத்தை தான் கிரெம்ளின் என்று சொல்வார்கள். எப்படி அமெரிக்காவுக்கு ஒயிட் ஹவுஸ் என்று சொல்வார்களோ அதே மாதிரி தான் ரஷ்யாவுக்கு கிரெம்ளின் என்று சொல்வார்கள். இப்போ கிரெம்ளின் தரப்பில் இருந்து இந்த பிரான்ஸனுடைய தூதுக்குழுவை பெருசாக கண்டுக்கவே இல்லை. இதில் இந்த என்ன தெரியுதுன்னா, பேச்சுவார்த்தை மீசையில் இப்போ ரஷ்யா தான் மேலாதிக்கத்தோடு இருக்காங்க. அதாவது ரஷ்யாவுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்குது. யார் ஒருத்தர் பலமாக இருக்காங்களோ அவங்க தான் நிபந்தனைகளை விதிப்பாங்க. இப்போ புடினவர்கள் அந்த இடத்துல பலமாக இருக்கிறபடியால் பலவீனமாக இருக்கிற ஐரோப்பிய நாடுகள் கெஞ்சுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. உக்ரைனுக்கு ஆயுதங்களை அள்ளி கொடுத்து நம்ம கையிருப்பை நாமளே காலி பண்ணிட்டோம் என்று இப்போ பல ஐரோப்பிய நாடுகளோட தலைவர்கள் உள்ளுக்குள்ள புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க என்பதுதான் இப்போ இருக்கிற நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இப்போ நாட்டோவும் ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாட்ட மாட்டுப்பட்டு சம்பளாகி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாட்டோ மற்றும் ஐரோப்பியத்துக்கு மேலும் செக் வைக்கிற விதத்தில் தான் ட்ரம்ப் அவர்கள் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஈடுபட்டு கொண்டு இருக்கார். உண்மையை சொல்லணும்னா ட்ரம்ப் அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் அவரோட ஸ்டைலே தனியாக தான் இருக்கும். அது முக்கியமான விஷயமாக இருந்தாலும் அதனை ஒரு ஸ்டைலாக செய்வார். அதை பார்த்து உலகமே சிரிக்கும், அது வேறு கதை. இப்போ மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைஞ்சோன்னு இருக்கு. ஈரானுக்கு எதிரான போரை அமெரிக்கா ஆரம்பித்து வசமாக மாட்டுப்பட்டிருக்காங்க. இதனால் எண்ணெய் விலை எகிரிக்கிட்டே இருக்குது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் காமர்ஸ் மூடப்பட்டதால் எண்ணெயினோட விலை பயங்கரமாக உச்சத்தை தொட ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு நடுவில் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மத்திய கிழக்கில் இருக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை பாதுகாக்க நாட்டோ நாடுகள் முன் வரணும். அங்கே ஏதாவது நடந்தால் உங்களோட எதிர்காலமே, நாட்டோவோட எதிர்காலமே கேள்விக்குறியாகிடும் என்று பயங்கரமான எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார். இதை பார்க்க எப்படி தெரியுதுன்னா, ஒருத்தன் நடு ரோட்டில் காரை நிப்பாட்டிட்டு மற்றவங்களை பார்த்து உங்களுக்கு தான் அவசரம், அதனால் நீங்களே வந்து அந்த காரை தள்ளி விடுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது அமெரிக்காவே தேவையில்லாமல் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பாங்க. போரை ஆரம்பிச்சுட்டு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் காமர்ஸ் பகுதி ஈரான் குளோஸ் பண்ணிய உடனே மற்ற நாடுகளை வந்து உங்களுக்கு தான் இதனால் பாதிப்பு ஏற்படும், அதனால் நீங்களே வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு மிரட்டுற மாதிரி தான் நடவடிக்கையில் ஈடுபடுறார். அமெரிக்கா இப்போ தன்னோட பணத்தை இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் அதிகமாக செலவு பண்ண விரும்பலை. அதுக்கு பதிலாக மற்றவங்களை பலிக்கடை ஆக பார்க்கறது தான் ட்ரம்பர்களோட மாஸ்டர் பிளானாக இருக்குது. ஒவ்வொரு முறையுமே அமெரிக்கா இதைத்தான் செஞ்சார்கள். ஒவ்வொரு முறையும் அமெரிக்கா மற்ற நாட்டுடனான போரிலை ஆரம்பித்து வச்சு மற்ற நாடுகளை உள்ளே தள்ளிவிட்டுட்டு, அதாவது மிடில் ஈஸ்டில் ஒரு தடையும் அமெரிக்கா போரை ஆரம்பிச்சுட்டு மற்ற நாட்டு நாடுகள் ஐரோப்பிய நாடுகளை உள்ளே கொண்டு வந்து அவர்களை மாட்டி விட்டுட்டு அமெரிக்கா ஆயுதங்களை விற்று அதிக லாபத்தை அடைவார்கள். உண்மை சொல்லணும்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு மிடில் ஈஸ்டில் நடந்த போர்களால் எந்த ஒரு லாபமும் இல்லை. ஆனால் அமெரிக்காக்காண்டு உள்ளே வந்து தான் அவர்கள் அதிக இழப்புகளை சந்தித்திருந்தார்கள். அதே மாதிரி இப்போதும் ஈரான் விஷயத்தில் ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோ நாடுகளும் உள்ள கோர்த்து விட்டுட்டு தள்ளி நின்று அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்து அதிக லாபத்தை அடையலாம் என்று நினைக்கிறார்கள், தங்களுடைய இலக்கை அடையலாம் என்று நினைக்கிறார்கள். பட் இப்போ ஐரோப்பிய நாடுகள் கொஞ்சம் உஷாராகிட்டாங்க என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இப்போவும் அமெரிக்கா சொன்னபடி போய் மாட்டுப்பட்ட
இதனால் அதிக லாபத்தை அமெரிக்கா அடைவார்கள், அதிக இழப்புகளை ஐரோப்பிய நாடுகள் அடைவார்கள். இப்போ நாங்கள் இந்த வீடியோட ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வந்திருக்கேன். உக்ரைனோட பிரசிடெண்டாக இருக்கிற செலன்ஸ்கி, அவரை பிரசிடென்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவரோட ஆட்சி காலம் முடிவடைந்துடுது. இதனால் உக்ரைனோட முன்னாள் பிரசிடென்ட்னு தான் அவரை சொல்லணும். ஆகவே உக்ரைனோட முன்னாள் பிரசிடென்டாக இருக்கிற செலன்ஸ்கி இப்போ முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கார் என்பதுதான் உண்மை. இதற்கு காரணம் அமெரிக்க தேர்தல் காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப்களோட அதிரடியான நகர்வுகள் தான் இதற்கு காரணமாக இருக்குது. சமீபத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு. ஈரானோட ட்ரோன்களை எப்படி சுட்டு வீழ்த்தணும் என்பது எங்களுக்கு தெரியும், அந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் அமெரிக்காவுக்கு தர்றோம்னு செலன்ஸ்கி ஒரு ஆஃபரை கொடுத்திருந்தார். ஆனால் இதற்கு ட்ரம்ப்வுக்கு கொடுத்த பதில் தான் இப்போ உலக லெவலில் ரொம்ப வைரலாக போய்கொண்டு இருக்கு. உதவி கேட்க எங்களுக்கு கிடைச்ச கடைசி ஆள் தான் நீ என்று ரொம்ப நக்கலாக பதில் சொல்லி இருக்க ட்ரம்ப் அவர்கள். அதாவது எங்களுக்கு நீ பாடம் சொல்லி தர்ற அளவுக்கு வந்துட்டியா அப்படிங்கிறதான் ட்ரம்ப் அவர்களோட மறைமுகமான சாடலாக இருக்குது. அதாவது இப்போ அமெரிக்கா மற்ற ஐரோப்பிய நாடுகள்கிட்ட நேட்டோ நாடுகள்கிட்டையும் உதவி கேட்கிறார்கள். இப்படி அனைவர்கிட்ட உதவி கேட்டு இயலாத கட்டத்தில் தான் நாங்கள் உக்ரைன்ட்டு உதவி கேட்போம், அந்தளவுக்கு உக்ரைன் அடிமட்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்ற மாதிரி தான் ட்ரம்ப்களோட கருத்துக்கள் இருக்குது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய அரசியல் என்னென்னா, ட்ரம்ப்கள் ஒரு பிஸ்னஸ் மேன். ட்ரம்ப்களோட கணக்கின்படி உக்ரைன் போருக்காண்டி அமெரிக்கா செலவு பண்ணுற ஒவ்வொரு டாலருமே வீண். அவர் அதாவது ட்ரம்ப்கள் ஓப்பனாக என்ன சொல்லியிருக்காருன்னா, புடின் அவர்கள் ஒரு டீல் பேச தயாராக தான் இருக்கார், ஆனால் செலன்ஸ்கி அவர்கள் தான் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இந்த போர் நீடித்து கொண்டு இருக்கார் என்ற குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கார். உண்மை என்னென்னா, போர்க்களத்தில் இப்போ உக்ரைன் இராணுவ ரீதியாக பலமாக இருக்கிறார்கள் என்பது உக்ரைனோட கருத்து. ஆனால் உண்மையான நிலவரம் என்னென்னா, உக்ரைனோட இராணுவம் போர்க்களத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க என்பதுதான் உண்மை. இதனால் நிறைய வல்லுநர்களோட கருத்துக்களும் இதுவாகத்தான் இருக்குது. ஒரு போரில் பலவீனமாக இருக்கிற ஒரு நாடு பேச்சுவார்த்தைக்கு போகும்போது அந்த டீல் எப்பவுமே அவங்களுக்கு சாதகமாக இருக்காது. இதைத்தான் செலன்ஸ்கியும் பார்த்து பயப்படுறார். தனக்கு சாதகமில்லாத ஒரு மோசமான டீலை ட்ரம்ப்கள் தன்மையில திணிக்க பார்க்கிறார் என்பது செலன்ஸ்கியோட நினைப்பாகி இருக்கு. இதனால தான் செலன்ஸ்கி இப்போ காலத்தை கடக்கிறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் ஈடுபட்டு கொண்டிருக்கார். ஆனால் காலம் இப்போ செலன்ஸ்கி பக்கம் இல்லை என்பது தான் கசப்பான உண்மை. ஆனால் இப்போ நடக்கிறத வச்சு பார்க்கும்போது இதுவே இப்படியே தொடர்ந்து போய்கிட்டு இருந்தால் ட்ரம்ப்களோட ஆட்சிக்காலம் முடிவடைந்த பிறகு அடுத்ததாக வர்ற பிரசிடென்ட் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுவார் என்பது தான் செலன்ஸ்கியோட நினைப்பு. ஆனால் இப்போ ட்ரம்ப்கள் அமெரிக்காவோட பிரசிடெண்டாக வந்து முதலாவது ஆண்டு முடிஞ்சு 2வது ஆண்டு நடக்குது. இப்படியே காலம் போய்கொண்டிருந்தால் செலன்ஸ்கி நினைக்கிற மாதிரி அடுத்த அரசாங்கம் வரும் வரையுமே செலன்ஸ்கிகளால் இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியும். பட் ரஷ்யாவோட தாக்குதலும் அமெரிக்கா ஈரான் போரில் மாட்டுப்பட்டிருப்பதும் செலன்ஸ்கிகளுக்கு சாதகமாக இல்லை என்பதுதான் உண்மை. அமெரிக்கா இப்போ மொத்த கவனத்தை மெல்ல மெல்ல உக்ரைனில் இருந்து விலக்கி மிடில் ஈஸ்ட் பக்கம் இருக்கிற ஈரான் பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு பிரான்ஸ் டைம் தரப்புலேருந்து அதிரடியான தகவல் வெளியாகி இருக்குது. அதாவது அமெரிக்கா இப்போ ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து ஈரானுடனான போரில் மாட்டுப்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஈரானோட போர் செஞ்சோண்டு அமெரிக்கா உக்ரைனுக்கான கவனத்தையும் செலுத்தி கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் இப்போ ஈரான் போரில் வசமாக அமெரிக்கா மாட்டுப்பட்டபடியால் முழுமையான கவனத்தையும் ஈரான் பக்கம் திருப்பலாம்னு அமெரிக்கா நடவடிக்கையில் ஈடுபடுறார்கள். இதனால் உக்ரைன் அமெரிக்காவோட கவனத்தில் இல்லாமல் போகும்போது உக்ரைன் வசமாக ரஷ்யாட்ட மாட்டுப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. இப்படி பிரான்ஸ் டைம் தரப்புலேருந்து தகவலானது வெளியான உடனே இது ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரிய ஒரு தலைவலியை உண்டாக்கி இருக்கு. ஏன்னா இவ்வளோ காலமாக அமெரிக்கா கொடுத்த தைரியத்தில் தான் அவங்க அதாவது ஐரோப்பிய நாட்டும் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அமெரிக்காவை கலந்துக்க பார்க்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஐரோப்பிய நாடுகளோட தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ட்ரம்ப்கள் கிட்ட போய் நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த ரொம்ப ஆர்வமாக இருக்கோம்னு அப்படியே பிளேட்டை மாற்றி போடுகிறார்கள், மாற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஜெர்மனியோட சான்சலராக இருக்கின்ற ஃப்ரெட்ரிக் மெர்ச் அவர்கள் சமீபத்தில் ட்ரம்ப்கள் சந்திக்க முயற்சி பண்ணியிருந்தார். மேப்ஸ், புள்ளி விவரங்கள், வரைபடங்கள் இப்படி அனைத்தையுமே கொண்டு போய் உக்ரைன் நம்மளுக்கு ஏன் முக்கியம் என்பதை ட்ரம்ப்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி ஒரு கிளாஸ் எடுக்க ட்ரை பண்ணி இருக்கார். ஆனால் ட்ரம்ப்கள் ரொம்ப சிம்பிளாக எனக்கு எல்லாமே தெரியும் தம்பி, நீ கிளம்புன்னு சொல்லி ஃப்ரெட்ரிக் மெர்ச் அவர்களை அப்படியே வழி அனுப்பி வச்சுட்டார். ஏன்னா ட்ரம்ப்களோட கணக்கு இப்போ வேறு இடத்துல இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தா ரஷ்யா மேலே அமெரிக்கா விதிச்சிருந்த சில தடைகளை, அதையும் எண்ணெய் தடைகளை இப்போ ட்ரம்பினுடைய அரசாங்கம் ரகசியமாக தளர்த்தி இருக்காங்க. ரகசியமென்று சொல்லக்கூடாது, வெளிப்படையாக தழுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்து ஐரோப்பிய ஒன்றியம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ரஷ்யாவை எப்படி நீங்கள் விடுவிக்கலாம் என்னும்
ஐரோப்பிய தரப்புலேருந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நிதர்சனம் என்னென்னா, உலக சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை $120 தாண்டி போக ஆரம்பிச்சிருக்கு. இது அமெரிக்காவோட பொருளாதாரத்தையும் ட்ரம்பர்களோட அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் திட்டத்தையும் தான் மிக பெருசாக பாதிக்கும். இதனால் ட்ரம்பர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உலக பொருளாதாரம் தப்பிக்கணும்னா எண்ணெயோட விலையானது குறையணும், அதுக்கு ரஷ்யாவோட எண்ணெய் சந்தைக்கு வரணும் என்பதுதான் ட்ரம்பர்களோட நினைப்பு. இங்கே ஐரோப்பாவோட கௌரவத்தை விட அமெரிக்காவோட பொருளாதாரம் தான் ட்ரம்பர்களுக்கு ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது. இதைத்தான் ட்ரம்பர்கள் அதாவது அமெரிக்காவோட அரசாங்கம் தரப்பிலிருந்து அமெரிக்கா போஸ்ட் கொள்கைன்னு சொல்கிறாங்க. ஐரோப்பாவை பற்றி இப்போ ட்ரம்பர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, அமெரிக்காவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்பது தெளிவாக தெரியுது. இந்த உண்மையை ஐரோப்பியமானதை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி, இதுதான் அவர்களுக்கான கசப்பான உண்மையாக பார்க்கப்படுது. இப்படி ஒரு பக்கம் நடந்து கேட்க போலந்தினுடைய பிரதமராக இருக்கிற டொனால்ட் டஸ்க் அவர்கள் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கார். ஒரு பக்கம் ஐரோப்பிய நாட்டோவும் ரஷ்யாட்ட மாட்டுப்பட்டு சம்பளாகி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் ஐரோப்பிய மற்றும் நாட்டோவுக்கு மேலும் செக் வைக்கிற நடவடிக்கையில் ட்ரம்பர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தான் போலந்தினுடைய பிரதமராக இருக்கிற டொனால்ட் டஸ்க் அவர்களும் தன்னோட பங்குக்கு குண்டை தூக்கி போட்டிருக்கார். போலந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேற வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கார். ரஷ்யா அமெரிக்காவோட மிகா இயக்கம் மற்றும் ஐரோப்பாவோட வலதுசாரி தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஐரோப்பா யூனியனை அதாவது யூரோப்பியன் யூனியனை உடைக்க பார்க்குறாங்கன்னு அவர் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். ஆகவே மொத்தத்தில் அமெரிக்கா தன்னோட சுய லாபத்துக்கான சுய நலத்தையும் முக்கியத்துவம் கொடுக்கிறவரையால் அவர்கள் அமெரிக்காவை தவிர்த்து மற்ற நாடுகள் மீது தங்களுடைய கவனத்தை விட்டுட்டார்கள். அதாவது மற்ற நாடுகளோட லாபமோ மற்ற நாடுகள் எக்கேடு கட்டாலும் இப்போ அமெரிக்காவுக்கு கவலை இல்லை, அமெரிக்கா நல்லா இருக்கணும், அமெரிக்காவுக்கு லாபம் இருக்கணும் என்று தான் இப்போ ட்ரம்பர்கள் செய்யப்பட ஆரம்பிச்சிருக்கார். அதில் ஒரு நாட்டை தவிர்த்து தான் இப்போ அமெரிக்க மக்களுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் ட்ரம்பர்கள் முழுமையான முக்கியத்துவத்தை கொடுக்குறார் என்று பார்த்தால் அவர் இரண்டாவது முக்கியத்துவத்தை தான் கொடுக்குறார். அதை விட அவர் இன்னும் ஒரு நாட்டுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்குறார். அது எந்த நாடு என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நாட்டினுடைய பேரை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஆகவே இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தை விட அமெரிக்கா தான் அமெரிக்காவுக்கு முக்கியம், அதாவது ட்ரம்பர்களுக்கு முக்கியமாக இருக்குது. இதனால தான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இப்போ ட்ரம்பர்கள் அனைத்து நடவடிக்கையிலும் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கு. இப்படி அமெரிக்கா காயை நகர்த்தி கொண்டு இருக்கிற நேரத்தில் ரஷ்யா நிதானமாக தன்னுடைய காய்களை நகர்த்துகிறார்கள். ஆனால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் சிக்கி தவிக்கிறது என்னவோ ஐரோப்பாவும் உக்ரைனும் தான். உலக அரசியலில் நடக்கிற இந்த மாற்றங்கள் நமக்கு எப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அமெரிக்கா ஈரான் போரில் மாற்றப்பட்டுட்டார்கள். அதிலிருந்து தப்பிப்பதற்காண்டி யாரை வேணாலும் பலிக்கரையாக மாற்றலாம் என்று அமெரிக்கா ட்ரை பண்ணுகிறார்கள். ஐரோப்பிய நாட்டோவும் உக்ரைன் போரில் மாற்றப்பட்டுட்டார்கள். ரஷ்யா ரொம்ப நிதானமாக காய்களை நகர்த்தி ஐரோப்பா மற்றும் நாட்டோவை வச்சு செஞ்சு கொண்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. ஆகவே ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய காய் நகர்த்துகளை சரியாக செய்கிறார்கள். அமெரிக்கா ஒரு தவறான காய் நகர்த்துகள் செய்து ஈரானிட்ட மாற்றப்பட்டுட்டார்கள். இந்த நேரத்தில் நாட்டோ நாடுகள் உதவிக்கு கூப்பிடுறார். பட் நாட்டோ நாடுகள் வர்றதுக்கு தயாராக இல்லை. இப்போ உக்ரைன் விஷயத்தில் அமெரிக்கா கலந்தபடியால் ஐரோப்பியம் ரஷ்யாட்ட மாட்டப்படுகிறார்கள். ரஷ்யா தரமான காயநகர்த்தல்கள் செய்து நாட்டோவை வச்சு செஞ்சு கொண்டு இருக்காங்க. ஆகவே இந்த நாடுகளோட இவர்களோட காய் நகர்த்தல்களும் இவர்களோட நடவடிக்கைகளும் எங்களுக்கு எப்படியான பாதிப்பை ஏற்படுத்துமான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.